சரியான வெயிட்டாக இருக்குது. கஷ்டம் கீழே தான் போகுது. வெயிட்டு ப்ரோ இழுக்கிறவா? அப்படியே இருங்க அப்படியே என்ன ப்ரோ இது யானை வெயிட்டுக்கு இருக்குது. Oh God. ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக். ஃபஸ்ட் டைம் யார் பார்க்குறதாலும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி எங்கே போகிறேன் அப்படின்னாக்கா, இன்றைக்கி வந்து ராயல் என்ஃபீல்டோட அந்த டீமோட நான் வந்து மஹாப்ஸ் வரைக்கும் போகிறேன். லாஸ்ட் வீடியோ சோலோ ரைட் போனேன்ல மஹாப்ஸ்க்கு, அதே மாதிரி. ஆனால் வந்து இந்த வாட்டி வந்து அந்த ராயல் என்ஃபீல்டோட டீம் கூட நான் அப்படியே போகிறேன். ஸோ அவங்க வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரைடு மாதிரி இது பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு போகிறேன். அவங்களாம் சைதாப்பேட்லேருந்து அந்த ஈசிஆர் ரோட்டில் ஒரு பில்லால் இருக்கும், ஸோ அதுக்கிட்ட வரேன் அப்படின்ட்டுருக்காங்க. ஸோ இப்போ எனக்கு கரண்ட்டாக எவ்வளோ, நேற்று வந்து நான் சிட்டி வரைக்கும் போயிட்டு வந்தேன். ஸோ எனக்கு வந்து இப்போ மைலேஜ் வந்து 15 தான் இருக்குது. லாங் ரைடில் போகும்போது வந்து மூணா சன் பாருங்களேன், செமையாக இருக்குது. ஆனால் இப்போ என்னால் ஸ்டாப் பண்ணி நான் வீடியோ எடுக்க முடியாது, ஏன்னா அவங்க எல்லோரும் ரீச் ஆகிடுவாங்க எனக்கு முன்னாடி. ஸோ அதனால் கொஞ்சம் வேகமாக போகணும். இந்த படத்தில் பார்க்குற மாதிரி இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் காய்ஸ், நீங்கள் எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க இந்த விலாகுக்கு. ஒரு அப்டேட் என்னன்னாக்கா, நேற்றுக்கு வந்து இந்த என்னோடய பைக்கோட சம் கார்டு, ரேடியேட்டர் கார்டு, அப்புறம் அந்த இன்ஜின் கார்டு இங்கே கீழே போட்டாச்சு. வா, சன் சூப்பராக இருக்குது. லாஸ்ட் விலாகில் பார்த்தீங்களா, சன்னோட ரே வந்து அதிகமாக இருக்கும். இப்போ வந்து ஃபாக் நிறையா இருக்குது, அந்த ரேஸ் தெரியல, பட் சன் மட்டும் தெரியுது. இது வந்து என்னோடய வெரி ஃபஸ்ட் ரைடு. இந்த மாதிரி ஒரு டீமாக கூப்பிட்டு அவங்கள தான் இன்வைட் பண்ணாங்க, நானும் வரேன்னு சொன்னேன். ஸோ இது வந்து எப்படின்னாக்கா, மகாபலிபுரம் வரைக்கும் போயிட்டு அங்கே ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு A2Bயில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அதுக்கப்புறம் வரலாம், ஒரு 11 o'clock மாதிரி வரலாம் அப்படின்ற மாதிரி பிளானு. பைக்கிங் லைஃப் ஸ்டார்ட் பண்ணோன்னா லைக் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற விஷயம்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எனக்கு. எப்படி வந்து எனக்கு ஃபோட்டோகிராஃபியில் வந்து ஸ்டார்டிங்கில் இருந்திருக்கும், அது மாதிரி எனக்கு இது இருக்குது. ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னாக்கா, நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும்ல, இதெல்லாம் தெரியும், இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும் அப்படின்றது தெரியும்ல. அப்போ அந்த விஷயம் வந்து நம்ம பழக்கப்பட்ட விஷயம் தான் நம்ம பண்ணுறோம். இப்போ இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணும்போது லைக் எனக்கு நிறைய விஷயம் தெரியல. ஸோ எனக்கு இது வந்து பிடிச்சிருக்கு. லாஸ்ட் டைம் நான் மஹாப்ஸ் வரும்போது செம்மையாக இருந்தது லைட்டு. நீங்கள் அந்த vlogல நல்லா நோட் பண்ணியிருந்தால் தெரியும். இந்த லேண்ட்ஸ்கேப்பே வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு இதில் இருந்துச்சு. இந்த வாட்டி கொஞ்சம் கவனமாக போகணும், எந்த லாரிக்கு பக்கத்தில் போகவே கூடாது. லாஸ்ட் டைம் சொல்லல அப்படியே சேர அடிச்சிட்டாங்கன்ட்டு, இந்த தண்ணி பார்த்தோன்னா தான் எனக்கு ஞாபகம் வருது. ஸோ இந்த ஒரு வீக் மட்டும்தான் நான் ஃப்ரீயாக இருப்பேன் காய்ஸ். அப்புறம் நெக்ஸ்ட் வீக்ஸ்க்கெலாம் வந்து லைக் ஐ எம் கோயிங் ஃபார் ட்ராவல், அதுக்கப்புறம் ஷூட்ஸ் இருக்கும். ஸோ மற்ற வேலையெல்லாம் நான் பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ அப்படி அந்த மாதிரி போகிற டைமில் என்னால் வந்து ரைட்ஸ் பண்ண முடியாது, ஏன்னா வந்து ஈவெண்ட்ஸ் நான் ஷூட் பண்ணுறேன். ஸோ பேசிக்கலி ஐம் வீடியோகிராஃபர். ஸோ நிறைய ஈவெண்ட்ஸ் நான் எடுப்பேன். இப்போ வந்து எனக்கு கொஞ்சம் பிரேக் மாதிரி இருக்குது, அவ்வளோவா ஆஃப் சீசன் மாதிரி இருக்குது. இப்போ சீசன் ஸ்டார்ட் ஆனால் மோர் லைக் எனக்கு சண்டே தான் மோஸ்ட்லி வந்து நான் ஷூட்டில் இருப்பேன். மேபி அந்த மாதிரி அது ரிலேட்டடான vlogs கூட நான் போட பார்க்குறேன்.
மெயினாக இந்த சேனல் ஆரம்பித்ததுக்கு ரீசனே வந்து என்னன்னாக்கா லைக் என்னை சுற்றி நடக்கிற சில சில விஷயங்கள்லாம் வந்து நான் வ்ளாகில் போடணும் அப்படின்றது தான். ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, இல்லை லைக் ஃப்ரெண்ட்ஸோட வெளியில் போகிறது, லைஃப்பில் என்ன நடக்கோ அது டாக்குமெண்ட் மாதிரி பண்ணி வச்சுக்கணுன்றது எனக்கு ஆசை. ஸோ அதை வந்து நான் வ்ளாகாக நான் க்ரியேட் பண்ணி போடுறேன். இப்போ கரண்ட்டாக பைக் வந்து 834 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆகிருக்கு. முன்னாடி சொன்ன மாதிரி தான் காய்ஸ், நான் வந்து ஹார்ஷாக ஓட்டவே மாட்டேன். எனக்கு அது ஹேபிட்டே இல்லை ஹார்ஷாக ஓட்டுறது, வளைச்சி ஓட்டுறது. நான் இந்த மாதிரி சாஃப்டாகவே ஓட்டி பழகிட்டேன். ஸோ மேபி நான் வந்து ரோடு கிளியராக இருக்குது அந்த மாதிரி டைமில் மட்டும்தான் நான் நல்லா ஃபாஸ்ட்டாக போவேன். ஃபாஸ்ட்டாக போகிறதுனா 100 போவேன், அவ்வளோதான். லாஸ்ட் வாக்கில் வந்து எவ்வளோ போனேன்னா ஒரு 127 போயிருப்பேன். அது இந்த இன்ஜின் வந்து பிரேக்கிங் பீரியடில் இருக்கிறதுனால. ஸோ நான் அது வந்து இந்த வண்டியை ஸ்லோவாக ஓட்டிகிட்டே இருந்ததுனாலும் அது அப்படியே ஸ்லோவாக ஓட்டுற வண்டி மாதிரி செட் ஆகிடும். ஸோ அப்பப்போ நான் ஒரு சடன் பர்ஸ்ட் நான் கொடுத்தே ஆகணும் இந்த வண்டிக்கு. அண்ட் நீங்கள் போடுற கமெண்ட்ஸ் எல்லாம் வேல்யூபிளாக இருக்குது. தேங்க்யூ காய்ஸ். நீங்கள் நிறைய டவுட்லாம் கேட்குறீங்க. ஆனால் நான் வந்து ரொம்ப இந்த பைக் டெக் பற்றிலாம் நிறைய எனக்கு அவ்வளோவா தெரியாது. நீங்கள் வீடியோகிராஃபி பற்றி கேட்குறீங்க, அதெல்லாம் எனக்கு தெரியும். பட்டு பைக்கை பற்றிலாம் அவ்வளோவா தெரியாது. நேற்று டிராஃபிக்கில் ஓட்டிகிட்டு போனேன். லைக் சிட்டி வரைக்கும், ஷோரூம் வரைக்கும் போயிருந்தேன். செம்ம ஹீட்டு. டிராஃபிக்கில் ஓட்டும் போது தான் தெரியுது. இப்போ இந்த மாதிரி லாங்கில் ஓட்டும் போது இந்த காற்று ஃபோர்ஸாக அடிக்கிறதுனால எனக்கு எதுவுமே தெரில, ஹீட்டே தெரியல. டிராஃபிக்கில் ஓட்டினா அதுதான் அந்த தந்தூரி அடுப்பு மாதிரி தான் தெரியுது. நான் என்ன நினச்சேன்னாக்கா, இந்த ஆயிலெலாம் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் ஹீட்டு கம்மியாக இருக்குதுன்னு தெரியுது. ஆனால் நான் ஃபஸ்ட்டு என்ன நினச்சேன்னா ரொம்ப டிராஸ்டிக்காக கம்மியாகிடுச்சு. அப்புறமா தான் நான் யோசித்து பார்த்தேன், நான் ஓட்டினது எல்லாமே இந்த மாதிரி லாங்காக தான் ஓட்டிகிட்டு இருந்தேன். அப்போது வந்து அந்த ஏர் ஃப்ளோ இருக்கிறதுனால ஹீட்டு தெரியல. இதே சிட்டிக்குள்ளே ஓட்டும்போது தான் தெரியுது, ஓகே தலைவன் வந்து அதே ஹீட்டில் தான் இருக்கான் அப்படின்ட்டு. லாஸ்ட் டைம் நான் வந்து அந்த ஈசிஆர் ரோட்டில் தான் ஒரு சடன் பர்ஸ்ட் மாதிரி நான் ட்ரை பண்ணேன். லைக் ஃபாஸ்ட்டாக போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு ஓப்பன் பண்ணால் வண்டி அப்படியே பறக்குது. இந்த வண்டியை இழுத்து பூச்சின்னு உட்காரணும் இல்லை, அந்த மாதிரி இருக்கு. மைலேஜ் எவ்வளோ தருது அப்படின்னா, சிட்டிக்குள்ளே ஓட்டினாக்கா இது வந்து 20-24 அந்த மாதிரி தருது. ஐ மீன் லிட்ரலாக நான் டிராஃபிக்கில் சொல்கிறேன். ஸ்லோவாக நம்ம ஒரு பீக் டிராஃபிக்கில் ஓட்டுவோம்ல, அப்படி ஓட்டும்போது 20 தான் தருது. கிளச் பிடிச்சி ஓட்டுறோம் இல்லையா, ஸோ அவ்வளோதான் வருது. ஆனால் இந்த ஹைவே அந்த மாதிரி இப்போ பாருங்கள் நல்லா 27 தருது. இப்போ நான் அந்த ஈசிஆர் ஃபுல்லாக போயிட்டு வரும்போது கரெக்டாக இருக்கும், 30 தரும். ஆனால் இதே வந்து நான் ஸ்பீடு எடுக்கிற 130லாம் போக ஆரம்பிச்சிச்சுன்னா அவ்வளோதான், பெட்ரோல்லாம் எதிர்பார்க்க முடியாது. அதே வந்து 24 அந்த மாதிரி தான் வரும்னு நினைக்கிறேன். ஆனால் அவ்வளோ ஸ்பீடு ஆக்சுவலி நம்ம ஊர் ரோட்டில் ஓட்டவே முடியல. என்ன சொல்கிறது, அந்த ஸ்பேஸே இல்லை ஓட்டுறதுக்கு. ஒரு கான்ஸ்டண்ட்டாக ஒரு ஸ்பீடு ஓட்டுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒரு 80 தான் எனக்கு தெரிஞ்சு. இங்கே எனக்கு புது ஆளுங்களை மீட் பண்ணி பேசுகிறது, இன்ட்ராக்ட் பண்ணுறது எனக்கு பிடிச்சிருக்கு. லாஸ்ட் டைம் இங்கெல்லாம் வரும்போது செமையான சன்ரைஸ் செமையாக இருந்தது. இப்போ ஒரு ரேவும் இல்லை. நான் கொஞ்ச நேரம் அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் நான் vlog கண்டினியூ பண்ணுறேன் காய்ஸ். டைம் ஆயிடுச்சு, அவங்க வந்திருப்பாங்க நேரத்துக்கு. இந்த பைக்கோட சஸ்பென்ஷன் பற்றி யாரோ கேட்டிருந்தாங்க. ஸோ இது வந்து மோஸ்ட்டாக வந்து ஸ்டிஃபான சைடில் தான் இருக்குது. ஃப்ரண்ட்டு தான் வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது, பேக் வந்து செம்ம ஸ்டிஃபாக இருக்குது. ஆனால் வந்து பேக்கில் வந்து
எப்போ சாஃப்டாக இருக்குது அப்படின்னாக்கா நம்ம பின்னாடி யாருன்னா உட்காந்துருக்கிற அளவுக்கு நம்ம வெயிட் வைக்கிறோம் அப்படின்னாக்கா செம சாஃப்டாக இருக்கும் பின்னாடி. ஏன் வந்து அவ்வளோ ஸ்டிஃபான சஸ்பென்ஷன்னா, இது ஹைவே ஸ்டெபிலிட்டிக்காக. நான் லாஸ்ட் டைம் வந்து இந்த 120க்கு போனேன், 120 மேலே தான் போனேன். அது நம்ம என்ன லைனில் எடுக்கிறோமோ அதை வண்டி அப்படியே நிற்குது. ரைடர்ஸாக போயிட்டுருக்காங்க. ஆல்ரைட் காய்ஸ், போகலாமா? எல்லோரும் வந்துட்டாங்க. இப்போ வந்து கரெக்டாக வந்து ஒரு 35 minutes drive. லெட்ஸ் கோ. ஹாய் ப்ரோ. ஓகே காய்ஸ், என்ன பேசுகிறது, நான் ஆக்சுவலி இந்த ட்ரைவை என்ஜாய் பண்ணிருக்கேன். எல்லா டைமும் வந்து ட்ரைவ் பண்ணிகிட்டே பேசிகிட்டே இருக்கும்போது வந்து என்னால் வந்து என்ன சொல்கிறது, இதை என்ஜாய் பண்ண முடியுது தான். ஆனால் வந்து அந்த இது வந்து நியூ ஹேபிட்டாக இருக்கா, அதனால் ஏதாவது ஒன்று தான் என்னால் பண்ண முடியுது. ஒன்று நான் பேசணும், இல்லைன்னா நான் வந்து வண்டி ஓட்டணும். ஏன் ஸ்லோவாக போகிறாங்க எல்லோரும் தெரியலையே. இன்னொரு பேர் 650 எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அது அந்த பெட்ரோல் க்ரீன் வேரியண்ட்டு. இன்னும் நிறைய பேருக்காக வெயிட் பண்ணுறாங்களோ. எல்லோரும் ஏதோ கம்யூனிகேட் பண்ணிட்டு போகிறாங்க, நமக்கு ஒன்றும் புரியலையே. எங்கே ப்ரோ, என்ன பிளான்? நேராக போயிடலாம்ல. எங்கே இருக்காங்களா அவங்க? எங்கே இருக்காங்களா? போங்க போங்க, லாக்ல தான் இருக்கீங்க. முன்னாடி 3 பேர் போகிறாங்களாம். அவங்க கூட எல்லோரும் ஜாயின் ஆகிட்டாக்கா ஸோ வி கேன் ஹாவ் அ டீ ஆர் காஃபி. அதுக்கப்புறமா அகெயின் அந்த ரைடை கண்டினியூ பண்ணிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகலான்னாங்க. ஓகே. என்னன்னா, நான் டீயும் குடிக்க மாட்டேன், காஃபியும் குடிக்க மாட்டேன். குடிப்பேன், ஐ மீன் வீட்டில் இருக்கும்போது நான் குடிப்பேன் டீ காஃபி. அதுவும் வந்து வேணும்னா தான் குடிப்பேன், இல்லைன்னா குடிக்க மாட்டேன். இந்த டீ குடித்தாதான் காஃபி குடித்தாதான் வண்டி ஓடும் அப்படின்ட்டு இருப்பாங்களா? நோ நோ நோ, அந்த மாதிரி கிடையவே கிடையாது. நான் எதுவும் இல்லைனாலும் ஓடிக்கிட்டே இருக்கும் வண்டி. என்ன பறந்துட்டாங்களோ? அது போகிறது. இது எப்படி தெரியுமா இருக்கு, என் பைக்கை வந்து யாராவது ஃபாஸ்ட்டாக ஓட்டினாக்கா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. நைஸ். இந்த ஃப்ளை பை சவுண்ட் வந்து இப்படி தான் இருக்கும் போல். லாஸ்ட் டைம் வந்து நான் தனியாக இருந்தேன், இந்த வாட்டி வந்து இந்த ரைடிங் டீம் கூட வர்றது நல்லாயிருக்கு. ஸோ என்னென்ன பைக் போகுதுனாக்கா 2 ஹிமாலயன் போகுது, 2 பேர் 650 போகுது. இது வந்து பெட்ரோல் க்ரீன் வேரியண்ட். அது முன்னாடி போகிறது. இந்த ரைடு போகிறது வந்து ரைடு போகிறத விட இந்த ஆர்கனைஸ் பண்ணுறாங்க தெரியுமா, அந்த ஒரு பர்டிகுலர் பர்சனுக்கு தான் அந்த தலைவலியே இருக்கும். கரெக்டான டைமுக்கு எல்லோரும் வர முடியாது. ஸோ அது எல்லாம் செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ஆக்சுவலி ரைடே ஸ்டார்ட் ஆகும். ஆனால் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே ரைடு ஹாஃப் இது முடிஞ்சிடும். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் கேங்கே அப்படி தானே இருக்கும். லைக் டேய் எங்கடா போனா அவன்ற மாதிரி இருக்கும். லேட் ஆகுதுடா, அவனை சீக்கிரம் வர சொல்லுங்களேன்டான் இருக்கும். இது மாதிரி குரூப்பாக ரைட் பண்ணும்போது வந்து என்ன கற்றுக்குவேன் அப்படின்னாக்கா, லைக் ஒருத்தரோட பாடியை வந்து என்ன சொல்கிறது,
சர்டன் டிஸ்டன்ஸ் வரைக்கும் தாங்கும். இப்போ எனக்கு எவ்வளோ 50 கிலோமீட்டர்ஸ்க்கு அப்புறமே எனக்கு பிரேக் எடுக்கிற மாதிரி இருக்கலாம், இல்லைன்னா 100 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும். சில பேர்லாம் வந்து லைக் ஸ்ட்ரெச்சுக்கு 200-250 கிலோமீட்டர்ஸ் வந்து பிரேக்கே எடுக்காமல் ஓட்டுவாங்க. அதெல்லாம் வந்து லைக் இந்த குரூப்பாக போகும்போது தெரியாது. இப்போ அவங்க போகிறாங்க அப்படின்ட்டு நானும் அதுக்கு ஈக்குவலாக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகலாம். அதான் இதில் ஒரு நிறைய நல்ல விஷயம் கற்றுக்கலாம். என்ன ஆச்சு? எவ்ரிதிங் ஓகே? ஓ, ஹை ஸ்பீடில் வந்திருப்பாங்க. ஒருவேளை இந்த ரோட்லேயே ஹை ஸ்பீடு இருந்திருக்கலாம். இங்கே ஸ்பீட் லிமிட் 80 தான் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நல்ல வேலை. ஹாய் ப்ரோ, எங்கே வரேங்க? ஹரிஷ் எங்க? அப்படியா? ஸோ இப்போ வந்து ஒரு டீ பிரேக் மாதிரி எடுத்தாங்க. நான் வந்து வாட்டர்மெலன் குடித்தேன். இப்போ நேராக வந்து சும்மா பீச் மாதிரி எங்கே போகலான்ட்டு போயிட்டு அதுக்கப்புறம் நேராக மகாபலிபுரமில் பிரேக்ஃபாஸ்ட். இன்றைக்கி வந்து நிறைய சூப்பர் பைக்ஸ் இருக்குது. நிறைய சூப்பர் பைக்ஸ். லாஸ்ட் டைம் வரும்போது கூட நான் இவ்வளோ பார்க்கவே இல்லை. இந்த வாட்டி நிறையா லைக் அப்படியே கொட்டி கிடக்குது சூப்பர் பைக்ஸாக. என்ன ஆஃப் ரோட் பண்ண வச்சுருவாங்களோ? இவ்வளோ தூரம் வந்தோடனே வந்து கை காட்டுறாங்க vlogக்கு. நைஸ். எங்கே போகிறோம்? இதுக்குள்ளையா? இல்லை இறக்கு போய் என்ன ஆஃப் ரோட் பண்ண வச்சுட்டீங்களோ? போகுமா? சரி வாங்க போகலாம். எல்லோரும் போன பாத்தில் போகிறது வந்து நான் சும்மா கிளச்சு தான் ரிலீஸ் பண்ணுறேன், அதுக்கே போகுது. ஜாலியாக செல்லவும். ஃபைன் போகலாம். ஃபன்னு தான் போங்க. அது சைக்கிள் ஓட்டுற மாதிரி வண்டி ஓட்ட வச்சிட்ருக்காங்க. கற்றுக்கிறேன் எல்லாத்தையும். இந்த வண்டி இதுக்கெல்லாம் கேப்பபிளான பைக் தான். ஆனால் நம்மக்கிட்ட அந்த ஸ்கில் இருக்கணும்ல. ஸ்கில் வந்து அப்கிரேட் பண்ணுறது தான். நம்ம ஒன்று பண்ணுறதுல தான் இருக்குது. ஆக்சுவலி யாருன்னா போயிருந்தாங்க அப்படின்னா அந்த ட்ரையலில் போகிறது ஈஸியாக இருக்குது. புது ட்ரையலில் போகணுன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா அந்த அது 390 கொஞ்சம் கஷ்டப்படுது. முன்னாடி வந்து
கிளாசிக் 350லாம் போயிடுச்சே. வீட்டுக்கு போனால் நிறைய க்ளீனிங் வேலை இருக்குது. ஹே காய்ஸ், இங்கே வந்திருக்கு பாருங்க. வண்டியிலேயே பீச்சுக்கு வந்தாச்சு. எடுங்க எடுங்க எடுங்க. ஓ காட், என் பைக்கை என்னென்ன முடியுமோ டெஸ்டிங் நடக்குது. தாங்குகிற அளவுக்கு தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் கவலைப்பட வேண்டாம். ஆல்ரைட் காய்ஸ், போகலாமா? தனியாலாம் வந்தால் வாய்ப்பே இல்லை ஏற்றுறதுக்கு. இவ்வளோ பேர் தேவைப்படுது. இந்த வண்டி அப்படியே சும்மா மண்ணுக்குள்ளே புதையிறான். என்னடா நம்பர் பிளேட்டு மாதிரி இது, இந்த மாதிரி இருக்குது. போமா எங்கே A to B தானே? ஓகே காய்ஸ், இப்போ என்னோடய பேட்ரி வந்து செம்ம கம்மியாக இருக்குது. என் பேட்ரி கொஞ்சம் தான் இருக்குது. நாங்கள் போயிட்டு சார்ஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போகும்போது அந்த ஹஸ்கி தெரியுதா, அவரும் ரைடு வர்றாரு. இந்த பைக்கை ஒரு ஆஃப் ரோடு ஓட்டி பார்த்தாச்சு என்ன ஆகுதுன்ட்டு. நைஸ். எல்லா மண்ணும் ஆக்சுவலி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன், மண்ணெல்லாம். ஓகே காய்ஸ், நான் போயிட்டு A to B போயிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து சார்ஜ் போட்டு நான் ரிட்டர்னில் போகும்போது vlog அதை பண்ணுறேன். பாய், see you in the next clip guys. ஆல்ரைட் காய்ஸ், ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து நாங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ரிட்டர்னிங் பேக் ஹோம் போயிட்டு நான் கொஞ்சம் இந்த நிறைய இடத்துல மண் இருக்குது. ஸோ அதை வந்து க்ளீன் பண்ணிவிட்டேன். ஏர் வச்சு க்ளீன் பண்ணோம். அதுக்கப்புறமா ஃபோம் வாஷ் பண்ணாக்கா பைக் க்ளீன் ஆகிடும். நல்லா இருந்தது. இன்றைக்கி நிறையா புது பீப்புளை மீட் பண்ணியாச்சு. உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்கள்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுறேன். அண்ட் வேறு எதாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், வேறு எப்படி இம்ப்ரூவ் பண்ணலான்ட்டு. See you guys in the next video. Bye-bye. ஏர் மட்டும் எனக்கு அடிச்சு வேணும்ண்ணா. உள்ளே எடுத்துகிட்டு வரவா? தேங்க்ஸ்ண்ணா.
டன். யார்கிட்ட சொல்லணும்? யாரும் இல்லையே. எவ்வளோ மண்ணு இல்லை. அண்ணா அடிச்சுக்கிட்டேண்ணா. தேங்க்ஸ் அண்ணா. ஸோ ஸ்வீட்டில் இந்த பங்கில் தான் அன்றைக்கி நைட்டு வந்தப்போ ஃபோட்டோ எடுத்தோம். ஒரு ரீல் ஒன்று போட்டிருப்பேன் என்னோடய இன்ஸ்டாகிராமில். ஸோ ஸ்வீட். தேங்க்யூ காய்ஸ். ஸோ காற்றடிச்சதில் எல்லா எனக்கு தெரிஞ்சிருக்கிற மோஸ்ட்டு இது எல்லாமே வந்துடுச்சு. சாண்டெல்லாம் வந்துடுச்சு. ஓகே காய்ஸ், வீட்டுக்கு வந்தாச்சு. See you guys in the next video. Bye bye.